இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி நாம் விசேஷ விதமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 12 வசனத்திற்கு எடுத்துக்கொள்வோம். இந்த வசனத்தை தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியும் ஆமேன் என்பவருமா இருக்கிறவர் ஆகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை இது. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட விமானத்தில் வைத்து மனநிலை சரியில்லாத அநேகரை கூட்டி கொண்டு போனார்களாம். இன்னொரு தீவு கொண்டு போய் இறக்கி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லி ஃப்ளைட்லேயே அத்தனை பேரும் நின்று குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் உட்காந்து சீட் பெல்ட் போடுங்கன்னா ஒரே குதின்னு குதிச்சாங்க. அப்போ அந்த மனநிலை சரியில்லாதவங்களுக்கு தலைவராக இருக்கிறவருக்குமே கொஞ்சம் மனநிலை சரியில்லை தான். அவர் இது வந்து கதை தான், இது உண்மையில் நடக்கலை. அப்போ அவரும் எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லி பார்த்தா தெரியல. அப்போ பைலட் கூப்பிட்டாரு, எப்பா உள்ள ஒரே சத்தமாக கேட்குதே என்ன அப்படின்னு கேட்டார். அமைதியெல்லாம் இருக்கணும் நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அமைதியாயிருச்சு, ஒரு சத்தமும் இல்லை. அப்போ அவர் கூப்பிட்டாராம், கேப்டன் திரும்ப கூப்பிட்டாராம், இந்த தலையாரியை கூப்பிட்டு கேட்டாராம், என்னப்பா விஷயம், ஒரு சத்தமும் இல்லையே, ஃப்ளைட் அமைதியாக கப்சிப்புன்னு போகுது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், சார் பையங்கள்லாம் வெளியே போய் விளையாடணும்னு சொன்னாங்க, கதவை திறந்து இறக்கி விட்டுருக்கேன், அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து வருவாங்கன்னு கதவை பூட்டியிருக்கேன்னு சொன்னாரா ஃப்ளைட் போய்கிட்டு இருக்கும்போது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், உன்னோடு போராடினவர்கள் இப்படி போராடிக்கிட்டே இருந்தாங்கன்னா லிட்டரில் இப்படி காணாமல் போகிற அர்த்தம் இல்லை. அந்த வேலையை விட்டுருவாங்க, அந்த செயலை விட்டுருவாங்க. உன்னோட போராடினவர்கள் அவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்பதனுடைய அர்த்தம், அதனுடைய பொருள் என்னன்னா, உன்னுடைய விரோதமாக கூட்டம் கூடினவர்கள் பண்ண செயல்பாடுகள் மாந்திரிகங்கள் அதெல்லாம் வேலையை நிப்பாட்டி அமைதியாயிருவாங்க, நீ சமாதானத்தோடு இருப்பாய். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும், கைகளை தட்டியும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நம்ம உண்மையாவே மெய்யாவே எடுக்கணும்னு சொன்னா, உங்க வீட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் முன்னையும் ஆட்களே இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா? எல்லார் வீட்லையும் கிட்டத்தில் போராட்டம் இருக்க தானே செய்யும். போராட்டங்களே காணாதிருப்பாயின்னா அவங்க எல்லாமே காணாமல் போனோம்னா, ஒருவேளை வருகை வந்து எடுத்துகிட்டு போனால் நல்லது. அந்த மாதிரி நம்மளையும் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? நம்ம அப்படி முற்றிலுமே இல்லாமல் போகிறது என்பது அல்ல. அவர்கள் அந்த செயல்பாட்டிலிருந்து விலகி நல்லவர்களாக இருக்கணும். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் விருதுநகருக்கு வந்திருந்தார் ஊழியம் செய்ய. அவர் டெம்போ ட்ராவலரில் வந்து இறங்கினார். இறங்குறப்ப எனக்கு ஒவ்வொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒருத்தர் இறங்கு அப்படின்னார். இவர் சொன்னார், இவன் நாங்கள் மீட்டிங் நடத்தினப்ப கல்லெறிஞ்சவன், இன்னைக்கு வந்து ட்ரம்ஸ் அடிக்கிறவனா இருக்கிறான், தபாரா போடுறான், பேடு வாசிக்கிறான். சரி அடுத்த இவன் பாருங்க தீ வைக்க வந்தவன் எங்களுடைய கூட்டத்துக்கு. ஆனால் இவர் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கவுன்சிலராக எல்லாருக்கும் மக்களுக்கு ஆலோசனை சொல்கிறாரு. ஒவ்வொருத்தராக இறக்குறவங்க எல்லாம் சண்டை போடுறாங்களா கூட்டு வந்து அவர் கூட்டம் நடத்துகிற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு இவர் பக்கமாக திரும்பிட்டாங்க. அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் இப்படித்தான் உங்களை மாற்ற விரும்புகிறார், உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிறார். உங்களோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பேன்னா அவங்க எல்லாம் மாறி ஃப்ரெண்ட்ஸா ரிலேட்டிவ்ஸா உங்கள் வீட்டில் பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடும் போது இந்தாமா உனக்கு கிஃப்ட்னு சொல்லி கொடுக்குற கூட்டத்தில் உங்களுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்தவங்க வந்து நிற்கும்படி செய்து ஒரு மன மகிழ்ச்சியை கர்த்தர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளவே தலையிலையா சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையிலேயும் இதே மாதிரி செய்ய வல்லவராகவும் ஆண்டவர் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சப்ப ஆண்டவர் முதல்ல சொல்லி அனுப்பினார், என் குமாரனை நீ விடுதலை செய்யலைன்னா உன் குமாரனை நான் அடிச்சிருவேன்னாக்குன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி அவருடைய தலைச்சன்களை அடிச்சார். அதோடு கூட நிக்கல பாருங்க, எல்லா இராணுவ வீரரும் ஈவன் பார்வோனும் சேர்ந்து புறப்பட்டுட்டார். வந்து தண்ணீர்ல மூழ்கடிச்சு பாருங்க, இன்று கண்ட எகிப்தினை என்றைக்கும் காண்பதில்லைன்ற மாதிரி ஒருத்தர் கூட இல்லாம எல்லாம் அவுட் ஆயிட்டாங்க தண்ணிகள். அப்படியும் செய்ய வல்லவராக நம்ம ஆண்டவர் இருக்கிறார். ஆனால்
அந்த நாட்கள்ல பிதாவினுடைய கோபம் என்னது என்பதை மனுமக்கள் நேரடியாக கண்டாங்க. காரணம், குமாரன் மனு மக்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து அந்த ஒரு கிருபை மக்கள் மேல இல்லை. கிருபை இருக்குது இந்த காலத்தில். இது கிருபையின் காலம் எனப்படுகிறது. இந்த கிருபையின் காலத்துல ஆண்டவர் இந்த மாதிரியான ஸ்டெப் எடுக்காம அந்த செயல்பாடுகளை முற்றிலுமாய் ஒழிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களோடு போராடுறவங்க எதுக்காக போராடுறாங்க? என்ன காரியம் இருக்குது? என்ன காரணத்தினால போராடுறாங்கன்னா, எல்லாருமே உங்களுடைய சுதந்திரத்தை அபகரிக்கத்தான் போராடுகிறார்கள். உங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு சொத்து இருக்கு. நீங்க வாடகை வீட்டிலே கூட இருங்க, உங்களுக்குரிய ஒரு பைக்கு, வாடகை வீட்டில் இருக்கும்போது உங்களுக்குரிய அந்த பீரோ, உங்களுக்குரிய கட்டில், ஒரு சின்ன சொத்து இல்லையா உங்களுக்குன்னு? ஆமா, மனு மக்கள் அநேகர் உழைக்காம பிழைக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறதுனாலையும் மட்டுமல்ல, பொறாமையினாலும் நம்முடைய சுதந்திரத்தை பறித்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறதுனால நமக்குரிய சுதந்திரத்தை காக்க வேண்டியதுதான் முதலாவது போராட்டம். வாழ்க்கையில மிக முக்கியமான போராட்டம் நமக்குரிய சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டியது. அதுக்காக தான் மனுஷர் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வேதாமத்தில் நீங்க பார்ப்பீங்களான்னா, ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, ஏசா மற்றும் யாக்கோபு. ஆனா ஒரு நாள் வருது, அந்த ஐயா சொல்லிட்டு இருக்கிறார் மகன்கிட்ட, மகனே போய் வேட்டையாடி கொண்டு வா, நான் புசித்து உன்னை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்றார். அது எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். இப்ப கவனிங்க, இந்த ஆசீர்வாதம் யாருக்குரிய ஆசீர்வாதம்? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பன் எடுத்து வைக்கிறார் ஒரு ஆசீர்வாதம். யாருக்குரிய ஆசீர்வாதம்? ஏசாக்குரியது. ஆனா யார் பிடுங்கனா? யாக்கோபு. பாத்தீங்களா, சுதந்திரத்துக்கு தான் விரோதமா எப்பயுமே போராட்டம் இருக்கு. யாக்கோபு என்ன செஞ்சிருக்கலாம்? இப்ப அவர் என்ன சொன்னார்? முழு ஆசீர்வாதத்தை உனக்கு தரேன்னு சொன்னாரா? இல்ல, ஆசீர்வாதத்தை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு தான் சொல்றாரு. இந்த தாயானவள் என்ன செஞ்சிருக்கணும்? உடனே போய், என்னங்க மூத்தவன் ஆசீர்வதிக்கிறீங்க, இளையவன் இருக்கான் இல்லையா, அவனை சேர்ந்து ஆசீர்வதிங்க, அடுத்து அவனுக்கு நீங்க அவனை ஆசீர்வதிக்க பிறகு இவனை ஆசீர்வதிங்க வாங்க அப்படின்னு கேட்கலாம்ல. ஆசீர்வதிக்கிறதுக்கு அது கூட கேட்கல. இல்லை, நான் முழுவதும் உனக்கே கொடுத்துறேன்டா அப்படி சொல்றாரு பாருங்க. என்ன எழுதிப்பட்டிருக்கு? என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்க என்னிடத்தில் கொண்டு வா, என்னிடத்துல கொண்டு வா அப்படின்னு சொல்றார். அவர் மரணம் அடைய போறேன், வாப்பா கொண்டான். இப்ப யாக்கோபு பக்கம் எப்பயுமே நின்று பேசுறேன். நம்ம இன்னைக்கு ஏசா பக்கம் நின்று பாருங்க. நீங்க மூத்த பிள்ளை, உங்களுக்குன்னு உங்க அப்பா எடுத்து வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை 2வது பையன் எடுத்துட்டு போனா நீங்க எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஸ்மைல் பண்ணி ஹாப்பியா இருப்பீங்களா? இல்ல. ஏசா அதே மாதிரி தான் இருந்தாரு. நார்மலா ஒரு பர்சனை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனை இருக்கும். எனக்குரியதை அவன் எடுத்துட்டு போயிட்டான். இது மட்டும் இல்ல, சேஷ்டபுத்திர பாகத்தையும் கூழ் சாப்பிடணும்னு ஒரு நேரம் வந்தப்ப பாருங்க, அவர் கேட்டு வாங்குறாரு. மூத்த பையன்ற அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை என்கிட்ட கொடுங்க, இனிமேல் நான் தான் மூத்த பையன். எவ்வளவு ஒரு யார் எல்லாரும். இப்ப யாக்கோபே இப்படின்னு சொன்னா, குணசாலியும் கூடாரவாசியமா இருக்கிற இவர் பிளான் மைண்ட் எல்லாமே எங்க தான் இருக்கு? அவருக்குரிய சுதந்திரத்து மேல கண்ணா இருக்கு. இவங்க அம்மா நேர போய் பேசி, என்னங்க நீங்க அவனை கரெக்டா வச்சு ஆசீர்வதிக்கிற மாதிரி இவனை ஆசீர்வதிங்கன்னு ஏன் சொல்லாம மேக்கப் போட்டு மார்வேஷம் போட்டு ஃபேன்சி காம்படிஷன் மாதிரி ஏசா மாதிரி உள்ள அனுப்புறதுக்கு காரணம் என்ன? அப்ப அவங்க கணவர்கிட்ட போய் பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? என்ன பயம்? பெரிய ராட்சசர் அவர் இல்ல, கணவர் தானே. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? பெண்கள் ஒரு பக்கம் பெண்கள் கணவரையே கீழே தள்ளி விட்டு வாயா போயான்னு பேசுறவங்க இருக்கிறாங்க. இல்லைன்னா இன்னொரு பக்கம் கணவரை தெய்வம் மாதிரி வச்சுட்டு தூரமே தள்ளி நின்று அவர் செய்யற தப்புக்கும் கூட அமைதியா சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த தவறு நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க எப்படி செயல்பட ஆரம்பிக்கிறாங்க? யாக்கோபுக்கு எல்லாத்தையும் பறிச்சிடணும். அடடாடா பாருங்களேன், 2 பேருக்கும் நினைக்கணும்ல. தாய் ஏசாவையும் ஒதுக்கி யாக்கோபுக்கே எல்லாத்தையும் சம்பாதிக்க நினைக்கலாமா? தப்பு தானே. ஈசாக்கு செய்த தப்பு தானே அவங்க மனைவியும் செய்யறாங்க, இவனுக்குன்னு எடுக்கிறாங்க எல்லாத்தையும். நோ 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 நோ. யாருடைய சுதந்திரத்தையும் நீங்க திருடாதீங்க. திருடுனீங்கன்னா
ஒரு நேரம் அலைய வேண்டியது வரும். இவர் எப்படி அலைஞ்சார் பார்த்தீங்களா? தன்னுடைய சகோதரனை பார்க்குறப்ப பதச்சு கிடந்தாரு. வந்து சாஷ்டாங்கமா விழுந்து வணங்க வேண்டியதா இருந்தது. அவனுடைய குடும்பம் வந்து வணங்க வேண்டியதா இருந்தது. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஆனால் வசனம் மாறுதல் அந்த இடத்துல நிற்குது பார்த்தீங்களா? ஏன் தப்பா நடக்குது? அப்ப வேற ட்ராக் இருக்குமா இருக்கும். எப்படி மூத்தவனுக்குரிய ஆசீர்வாதம் ஆசீர்வதிச்ச பிறகு தகப்பன் இவனுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்க முடியும் இருந்திருக்கலாமா இருக்கும். அதையும் சேர்த்து எடுக்கணுமா ஆண்டவர் நினைப்பாரு? அது தப்பான எண்ணம். மற்றவனுக்குரியதை பிறனுக்குரியதை இச்சியாது இருப்பாயாக என்று எழுதினவர் அப்படி சொல்ல மாட்டார், அதற்காக நிர்ணயிக்க மாட்டார். அப்ப புரிஞ்சுக்கிடுங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியானால் ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கிடணும்? பிறருக்குரியதை எடுக்கணும், சுதந்திரத்தை எடுக்கணுன்ற எண்ணம் நமக்கு இல்லாது இருப்பதாக. பிறருக்குரிய உடை நமக்கு சேராது, வாழ்க்கை சேராது. ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, பிறருக்குரிய சொத்துக்களை அபகரிக்கிறவர்களுக்கு அது ஒரு நாள் உதவாது. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. எதுக்கு உதவாது? சாப்பிட்டேன்னா உன்னுடைய சரீரத்தின் உள்ளுறுப்புகளை அது பலமா வைக்காது. புரிஞ்சுக்க, அந்த ஆகாரத்துல பலன் இல்லை, உனக்கான 100% பலன் இல்லை. அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கு உதவாதுன்னு சொல்லியிருக்காரு. சாப்பாட்டுக்கும் உதவாது, மருந்துக்கும் உதவாது. நீ மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கின லஞ்சத்தை வச்சு நீ ஒரு மருந்து மாத்திரை வாங்கி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கும்போது இந்தாங்கன்னு சொல்லி பணத்தை செலுத்தினேன்னா அதனால உன்னுடைய ஆயுசு காலம் கூடாதுப்பா. ஏதோ பிழைக்கிறேன்னா வேற ஒரு சில நற்கிரியைகள் உன்ட்ட இருக்குமா இருக்கும். அதை தேவன் பார்த்துப்பார், யாருக்கு தெரியும். அதனால பிழைப்பூட்டு வரா இருக்கும். ஆனாலும் நீ கொடுத்த இந்த பைசானால ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, ஒண்ணுக்கு உதவாது. மாத்திரைக்கு, மருந்துக்கு, சாப்பாட்டுக்கு, பிழைக்க உதவாது. ஆயுசு காலத்தை நீடிக்காது. புரிந்து கொள்ளுங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அதனால ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, பிறருடைய சுதந்திரம் எனக்கு வேண்டாம். சவுலுடைய ட்ரெஸ்ஸை தாவீதுக்கு மாட்டி விட்டா இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை. போட்டு பார்க்குறாரு, அவர் உயரம் வேற, இவர் உயரம் வேற, சேர மாட்டேங்குது. ட்ரெஸ்ஸு சரியான அளவு சேர்ந்திருக்காது. ஒரு காரியம், உங்க உடை தான் உங்களுக்கு நல்லது. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பழக்கி இருக்கிற விதம் தான் உங்களுக்கு நல்லது. மற்றவர்களுக்குரிய நன்மை ஒன்றும் வேண்டாம். ஆபிரகாம் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? ஒரு செருப்பினுடைய வாறு கூட எனக்கு வேணாமியா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் அதை தடுப்பது யாரு? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த ஆபிரகாமிக்குரிய ஆசீர்வாதம், ஆபிரகாமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து புரிந்திருக்கிறது உங்களுக்குள்ள இன்னைக்கு வருவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல, நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் அவருடைய பிள்ளைக்கு தேவையான சொத்து அவர் கொடுக்கணும். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சு போகிறான். அவர் நல்லவர் என்றால் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரா? ஆமா. இந்த பூமி எவ்வளோ பெரிய பூமி அழகா உனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். வானம் எவ்வளோ அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காரு, எவ்வளோ கடல் அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, சூரியன் அஸ்தமிப்பதில்லை. அப்போ சூரியன்லேயும் உனக்கு அதிலிருந்து வருகிற ஒளி கதிரும் உனக்குன்னு நினைச்சு சிற்றிச்சு வச்சிருக்கிறார் அப்பா. அதனால அது உன் சூரியன். அதனால உனக்கு அழகா ஆண்டவர் செட் பண்ணி வச்சிருக்கிறார். ஓடு, நல்ல ஓட்டத்தை ஓடு, மற்றவர்களுக்குரிய ஒன்றையும் தொடாத. அதனால ஆண்டவர் பின் நாட்கள்ல சொன்னாரு, ஏசாவுக்குரிய எல்லையில அவருக்குரிய தேசத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார், ஒரு அடி நிலத்தை கூட நான் உங்களுக்கு தர மாட்டேன். அங்க போகுனீங்கன்னா தண்ணியை பணத்துக்கு வாங்கி சாப்பிடுங்க, அவன்கிட்ட ஓசி வாங்கி சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. ஆமா, ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடணும். லெவல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த லெவலுக்கு தேவையான ஆகாரம் தான் சாப்பிடணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு மல்யுத்தக்காரன் இருக்கிறான், பெரிய வீரன் இருக்கான்னா அவன் பாருங்க, ஒரு நாளைக்கு 28 அருமையான எக்கு சாப்பிடுவாங்க. நம்ம எத்தனையோ எக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. நல்ல உடம்பு தேரணுன்றதுக்காக. நம்ம 2-3 எக்குக்கு மேலே சாப்பிட முடியாது, அவனுக்கு அவ்வளோ எக்கு சாப்பிடுவான். அப்படிப்பட்ட அந்த உடம்புக்கு ஏற்ற சாப்பாடு இருக்கும். உங்களுடைய ஹார்ட் மணி அதில் நீங்கள் புசிக்கிறீங்க பாருங்க, அது உங்களுக்கு நல்ல நீடித்த ஆயுசு நாட்களையும் சமாதானத்தையும் திவ்ய நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வரும். உங்களுக்கு சுதந்திரம் மட்டும் இல்லை, இந்த உங்களுடைய சொத்து சுதந்திரம் மட்டும் இல்லை, நித்திய சுதந்திரம் இருக்கு. அதையும் தட்டி பறிக்கணும்னு சொல்லி பலர் போராடுறாங்க. ஆனால் அதை விட்டு கொடுக்க கூடாது. நீங்கள் வேதாமத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால்
எபிரேயர் 9:15. எபிரேயர் 9:15 படிக்க கேட்போம். எபிரேயர் 9:15 படிக்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை, பாத்தீங்களா, அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னு சொன்னா, அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், உங்களுக்கு சுதந்திரம் இங்க இருக்கிறது மட்டும் இல்ல, நித்திய சுதந்திரம் இருக்கு. அப்ப நீங்க கர்த்தரை தொழுது கொண்டு காலையில் அவருக்கு துதி பாடிய பிறகு உங்கள் சுதந்திரத்தை அவர் காப்பாற்றுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் தானே. பிள்ளைகளுக்காக உங்க மனைவி, உங்க குடும்பம், உங்களுக்கு இருக்கிற சிறு நிலபலனா இருக்கலாம், உங்களுடைய வாகனமா இருக்கலாம், உங்களுக்குரிய சுதந்திரங்கள் மற்றும் நித்திய சுதந்திரங்கள் பரலோகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நித்திய சுதந்திரங்கள் ஒன்றையும் நான் இழந்து போகக்கூடாது ஆண்டவரே, அதற்கு என் குடும்பத்துக்கு தேவையான கிருபையை அனுப்பும், இரக்கம் செய்யும், இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சி நிற்கணும். சுதந்திரத்தை காப்பாற்றுவதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஏராளமான சுதந்திரம் உடையவர்களாய் இருப்பது அல்ல. ஒரு மனிதன் இருக்கிறான் என்று எடுத்துக்கொள்வோம், அவனுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்த மனிதன் கோடாகோடியாய் சேர்த்து வைத்த பிறகு மகனிடத்தில் அதை எல்லாவற்றையும் கொடுத்து, எப்பா நீ பார்த்துக்க, நீ ஆண்டு அனுபவிச்சுக்கன்னு போகும் பொழுது அறியாமல் சூதாட்டத்திலே எல்லா பணத்தையும் இவன் 10-20 நாட்கள் இழந்து போனால், அவர் 10-20 ஆண்டுகள் சேர்த்ததை 10-20 நாட்களில் இழந்து போனால் என்ன செய்வது? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சுதந்திரத்தை காப்பாற்றுதல் தான் மிகவும் முக்கியம். அதே அந்த பையன் உட்கார்ந்து இந்த பணத்தெல்லாம் எதெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடணும், தகப்பன் அவர் காலமாய் கடந்து போனார், எதெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடணும், எதெல்லாம் சரியான விகிதத்தில் குத்தகைக்கு விடணுமோ குத்தகைக்கு விட்டு பணம் வர பண்ணணும், எந்த நிலங்கள் எல்லாம் தரிசு நிலமா இருக்கு அது எதெல்லாம் பயிரிடணும், இரவும் பகலும் கவனமா இருக்கணும். அப்ப என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டிய வேலையை தேவன் செய்ய மாட்டார், நீங்க தான் செய்யணும். புரிஞ்சுக்கிடுங்க. வயல்வெளியிலே இருவரும் பேசி கொண்டு போனார்கள், ஆனால் ஆபேலை காயின் கொன்று போட்டான். இந்த நேரத்தில் ஏன் ஆண்டவர் வரல? அது அவனுடைய டியூட்டி, அவனுடைய ப்ரொடெக்ஷன் அவனில் பார்க்கணும். கம்பு எடுத்து ஒரு மாதிரி வர்றன்னா ஓடிடணும்ல, அண்ணன்னு சொல்லி நிற்கக்கூடாது. அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், தாயா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற கரெக்டாக இருக்கணும், சரியா இருக்கணும். எதுல? தன்னை காத்துக்கொள்றது இல்லை, தன் சுதந்திரத்தை காத்துக்கொள்றது. அதில் போய் இன்னசென்ட்டாக நின்றுட்டு ஒன்றும் செய்ய மாட்டான்னு நினச்சா அடிச்சே கொண்டு போட்டான்ல. அப்போ தேவன் அவரவர் செய்ய வேண்டிய வேலையை அவங்க கூட கொடுத்துருக்கார். நம்முடைய சுதந்திரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் யாப்பேஸ் ஜெபம் பண்றார், கர்த்தாவே என் எல்லைகளை விசாரமாக்கும், ஆனால் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. உச்சமா சொல்லுமா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தீங்கென்னை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே, தீங்கென்னை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே, தீங்கனை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே, தீங்கனை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே. தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தினில் கொண்டு வந்தீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தினில் கொண்டு வந்தீர். மாறாவின்
தண்ணீரை மதுரமாய் மாற்றியே மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றியே ஏலிமையும் காணச் செய்தீர் ஏலிமையும் காணச் செய்தீர் திங்கனை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே தீங்கனை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே. சம சொல்லுமா ஹalleluya ஆமென் ஹalleluya. நித்திய சுதந்திரம் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நித்திய சுதந்திரம், நித்திய ராஜ்யத்தில் அவர் வைத்திருக்கிற சுதந்திரம் இல்ல, யாருக்கு தேவன் அதை வச்சிருக்கிறாரோ அவர்களுக்கு கொடுப்பதே அல்லாமல் வேறு யாருக்கும் கொடுப்பது என் பிதாவின் சித்தம் அல்ல என்று இயேசு சொன்னார். 2 பேர் வந்து கேட்க வந்துட்டாங்க, ஆண்டவரே ஒரு அவங்க அம்மா கேட்குறாங்க, ஒருத்தன் வலது பக்கம் உட்காந்துருக்கணும், ஒருத்தன் இடது பக்கம் உட்காந்துருக்கணும், கொடுப்பீரா? இப்பயே எங்களுக்கு வாக்கு வேணும், சத்திய வாக்கு வேணும். நோ 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 நான் கொடுக்க முடியாது. பிதா யாருக்கு அந்த நித்திய சுதந்திரத்தை எழுதி வச்சிருக்காரோ அவர்களுக்கே அன்றி வேறொருவருக்கும் கொடுப்பது என்னுடைய சித்தம் அல்ல, பிதாவின் சித்தம் அல்ல. தயவுசெய்து அதுக்கு மேலே கேட்காதீங்க. அதன்படி போனால் ரொம்ப பாடுகள் இருக்கும், பரவாயில்லையா? நாங்கள் அதையும் சுமக்கிறோம், சுமப்பீங்க. ஆனால் அது யாருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரின் கரம் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரம், அதை எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளணும். அதுக்கு இருக்கிற போராட்டம் எதுவோ அதை இன்றைக்கு ஆண்டவர் முறியடிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுல வந்து உங்க சுதந்திரத்தை பறிக்க நினைக்கிறாங்கல்ல, அதை கர்த்தர் முறியடிப்பார். கைகளை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சம சொல்லுவோம் ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எந்த காரியத்திற்காக போராட வேண்டியிருக்கு? உன்னோடே போராடினவர்கள் எதில் போராடுறாங்கன்னா, உங்களுடைய கற்பை காத்து கொள்ளுவதில் ஒரு போராட்டம் இந்த உலகத்தில் இருக்குது. ஆமாம், உங்களுடைய கற்பை காத்து கொள்ள வேண்டும். திருமணம் ஆனவர்களாக இருந்த போதும் ஆபிரகாமினுடைய மனைவி இன்னொரு ராஜாவுக்கு கொண்டு போய் விடப்பட வேண்டிய ஒரு வேலை போல வந்தது. பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு போராட்டம், எவ்வளோ பெரிய போர். இதுதான் பெரிய ஒரு போராட்டம். ஈசாக்குக்கும் அதே போல இருந்தது. யாக்கோபனுடைய குமாரத்தியை பாருங்க, அவருடைய வீட்டில் தீனாள், அந்த ஊர் தேசத்து மனுஷன் எல்லையில் ஒருவன் கண்களில் பட்டு பாருங்க, தீட்டாகியே போனாள். இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தில், அது யாக்கோபின் காரியத்தில் பார்ப்போம்னா, ரூபன் அவருடைய தகப்பனுடைய சுதந்திரத்தை அவர் எடுக்க போகிறான். அவருடைய மறுமனையாட்டியாக இருக்கிற பெண்மேல் அவனுடைய கண் படுகிறது. அடடா, என்ன ஒரு தவறு! தகப்பனுடைய சுதந்திரத்தை தொடரலாமா? தகப்பனுடைய மஞ்சத்தின் மேலே ஏறலாமா? தண்ணீரை போல தளம்பினவனே, நீ நிலைவரமா இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நீ மேன்மை அடைய மாட்டாயின்னு சொல்லி அந்த நாளில் யாக்கோபு சொல்லிவிட்டார். ஒரு காரியம், சுதந்திரத்தை, யாருடைய சுதந்திரத்தை பறிக்கிறது? பிள்ளைகள் பெற்றோருடைய சுதந்திரத்தை சில நேரம் பறிக்கிறதுக்கு போறாங்க. அந்த ஒரு விதமான காரியம். அதோடு கூட கற்பு, அதில் எல்லாவற்றிலும் அதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. கற்பு என்று சொன்னால் பெண்களை தான் நம்ம நினைக்கிறோம், ஆண்கள். ஆமா, யோசேப்புனுடைய பரிசுத்தத்தை, அந்த கற்பை அவர் காத்து கொண்டார். அதனால ஒரு பெண் இடத்திலே விழுந்து அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம். அது இழக்காம இருக்கும்போது தான் பிதாவானவர் வைத்திருக்கிற ஆதீனத்தில் வைத்திருக்கிற நன்மை வந்து சேரும். இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்த லெவல் எப்படி? மற்றவர்களை இழந்து போன லெவலாக இருக்கலாம். யோசேப்புக்கு மற்றவங்க இழந்த சில நன்மையை கூடப்பா அப்படிதான் சொல்லுவார். ஏன்? அவன் தன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளல, கற்பை காத்துக்கொள்ளல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனால பவுல் சொல்றாரு, நீ பேச்சிலும் நடக்கையிலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு, முன்மாதிரியாயிரு தீமோத்தேயு என்று பவுல் சொல்லுகிறார். அப்படின்னா நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கற்பை காத்து கொள்ளுகிறதில்ல, பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிற, விசேஷமா பெண் பிள்ளைகள் கற்பை காத்து கொள்ளுகிறதில்ல, ஜாக்கிரதையா இருக்கணும். சரியான நேரத்திற்கு நீங்க உங்களுடைய ட்ரெயின் பிடிச்சு போகிறதோ எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒத்தாசையை கேட்டு பெர்ஃபெக்டாக இருந்துக்கிடணும். ஒரு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க சிஸ்டர், இந்த உடனே இதை அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு கேட்பாங்க.
அவன் சரி அதெல்லாம் வேண்டாம், ஃபோன் நம்பர்லாம் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியணும். அதட்டி கேட்டாங்க, கொடுத்துட்டேன் அப்படிலாம் கொடுக்கணும். அதட்டினா என்ன, அதட்டினா அவங்கட்டுக்கு அதட்டட்டும். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். இது என் ஃபோனை நம்பரை அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு டக்குன்னு போல்டாக நிற்கிறதுக்கு தெரியணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. கொடுத்துட்டு அப்புறம் வேண்டாத இது மெசேஜாக அனுப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாத மெசேஜை அனுப்பிட்டு இருக்கான். எதுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கணும், அப்புறம் வேண்டாத மெசேஜ் வர பெறணும். முதல்ல பிளாக் பண்ணிடணும். வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சாதாரண எஸ்எம்எஸ்ஸாக இருந்தாலும் பிளாக் பண்ண வசதி இருக்குது. பிளாக் பண்ணிடணும். வேண்டாம், அந்த நம்பர் வேண்டாம். ஏதோ கோச்சிக்க வேண்டாம், கோவிச்சா கோவிக்கட்டும். யார் கோவிச்சு நமக்கு என்ன? அவங்கள அந்த உலகத்தில் உங்களை பெற்று எடுத்தது இந்த உலகத்தில் உன் தேவன் உன்னை ஜனிப்பித்து, உன் தேவனாகிய கர்த்தர், ஆமா அருமையாய் ஆட்டுக்குட்டியானவரே உன்னை அழகா ஜனிப்பித்து கொண்டு வந்து தாயின் கருவில் வச்சு பூமியின் தாழ்விடங்களை உருவாக்கினவர் உன்னை அழகா இந்த பூமியில வச்சு நடத்தி கொண்டு வரலையா? அவரை பாரு, அவரை பார்த்து ஓடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல வேண்டாத ரொம்பையும் போய் அலையக்கூடாது. ரொம்ப அலைச்சல் பாருங்க. தீநாள் ஊருக்குள்ள போய் எல்லா பெண்களை பற்றியும் நான் அறிய விரும்புகிறேன்ட்டு போகிறப்ப தான் விழுந்து போனேன். ரொம்ப ஓவர அறியறதுக்கு இந்த உலகத்தில் நவீனமான ஏராளமான காரியங்கள் வந்திருக்கு. ஏராளமாக எல்லாத்தையும் அறியறதுக்கு ஓவர் அறியறதுக்கு போனேன்னா உன்னையே நீ இழந்துருவாங்க. புரிஞ்சுக்க, கர்த்தர் தருகிற உன்னதமான நிலைன்னு ஒன்று இருக்கும், அதை இழக்கக்கூடாது. சுதந்திரத்தை காப்பாற்றணும். ஆண்டவர் 12 சீடர்களுக்கு சொன்னார், நீங்க 12 பேரும் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களா சிங்காசனத்து மேல உட்காருவீங்க. நான் வெள்ளை சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது, பிதாவானவர் இருக்கும் வீட்டு இருக்கும் பொழுது உங்களுக்குரிய சிங்காசனத்தில் நீங்க இருப்பீங்கப்பா அப்படின்னு சொல்ற ஒரு நேரமா வருதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு மகிமையான அந்த ஒரு தன்மையை ஒருத்தரை இழக்க வச்சிடலாம். சாத்தான் எப்படின்னா ஒவ்வொருத்தரா இழக்க வைக்கல. ஃபர்ஸ்ட் வீக்கான ஆள் யாரு அவனை ஸ்டார்ட் பண்றான். யூதாஸ்ல ஸ்டார்ட் பண்ணா எல்லாரையும் அவன் பிளான் பண்ணி தான் வந்திருப்பான். ஆனா கர்த்தர் அவர் பிதாவானவர்கிட்ட குமாரன் மன்றாடி எல்லாரையும் காப்பாத்தினார். இவனையும் காப்பாத்தி தான் வந்தார். அவ்வளோ காலம் இழந்து போனான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய சுதந்திரம் என்னைக்கு சிங்காசனத்தில் இருந்து 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை நியாயம் தீர்க்கிறவர்களா உட்கார்ந்திருந்தா எவ்வளவு அருமையா இருக்கும். மகிமையான நாட்கள், ஆசீர்வாதமான நன்மைகள். வாவ், அப்படிப்பட்ட நன்மைகளை இழந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப உங்களுடைய கற்பை நீங்கள் அழகாய் காத்து கொள்ளுகிறதில் இருக்கிற போராட்டத்தில் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. நீங்க கூட அதே இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் போது கர்த்தர் என்ன காக்க மாட்டாரா? அதான் பலருடைய கேள்வி. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இல்ல, விலகி ஓடு. ஓடிரு, அந்த இடத்தை விட்டு ஓடிரு. உட்காராத, அந்த இடத்துல உட்காராத, ஓடிரு. யோசேப்பு ஓடிட்டாரு. அது அந்த விதமா ஓடிரணும். ஓடாமல் நிற்கவே கூடாது. பாலிய இச்சைகளுக்கு இடம் கொடாமல் ஓடிரணும். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரம் மிக பெரியது என்பதை அறிந்திருக்கிற பிசாசு உங்கள் கற்பில் தான் கவனமாய் இருக்கிறான். உத்தமமாய் இருந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. யோபு அதுல பெர்ஃபெக்ட்டா இருக்கிறார். தராசிலே தேவன் நிறுத்து பார்க்கட்டும், உத்தமத்தையே அவர் அறிந்து கொள்ளட்டும். மாயிலே நான் நடந்ததில்லை, கபடு செய்ய தீவரித்ததில்லை. என் கண்களோடு உடன்படிக்கை, எந்த ஸ்திரீயின் மேலும் நினைவு இல்லை. கண்ணெதிரே என் ஆண்டவர், காலமெல்லாம் ஆனந்தம். தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உங்களுடைய கற்பை காத்து கொள்ளுகிறதுல நீங்க எவ்வளவு போராடினாலும், ரத்தம் சிந்தத்தக்கதான அளவு நீங்க போராடினாலும் பரவாயில்ல, போராடி ஜெயம் எடுங்க. உங்க வாழ்க்கையில் எந்நாளும் நிலைத்திருப்பீர்கள். உங்களுடைய முழு குடும்பம் என்கிற கோட்டை உலையாமல்
உங்க முழு குடும்பம் என்கிற அரண்மனை ஒலையாமலும் உங்கள் சந்ததி சந்ததியாய் வாழ்ந்து சுகித்திருக்க தேவன் அனுகிரகம் செய்வார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப வேதாமத்துல பாருங்க 2 சாமுவேல் 13:15 அம்னோன் அவன் பாருங்க தன்னுடைய சகோதரி முறையாய் வருகிற 2 சாமுவேல் 13:15 சகோதரி முறையாய் வருகிற பெண்ணை வந்து தனக்கு உணவு சமைச்சு கொடுக்க அனுப்பணும்னு தாவீதிட்ட கேட்டப்ப, தாவீது வெரி பிஸி, ஊர்ல எல்லா கேஸுகளையும் பார்த்துட்டு இருக்கிறார். தங்கச்சி மருதனை வருதேமா, வந்து சோறாக்கி போடுமா, கேட்கிற பணியாரமா ஏதோ வாங்கி செய்து கொடுமா. அந்த பெண் வந்த பொழுது அவளிடத்தில் தவறாய் அவன் நடந்து விட்டான். நடந்து விட்ட பிறகு என்ன செய்யறான் அவன்? வேதம் என்ன சொல்லி படிங்க அந்த 15ஆம் வசனம். பிற்பாடு அம்னோன் தாமாரை மிகவும் வெறுத்தான். அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாய் இருந்தது. இன்றைக்கு ஏராளமான அம்னோன்கள் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணை அடையணும், அவ்வளவுதான். அடைஞ்ச மறு நிமிஷம் அவளோடு வாழ்றதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. பாருங்க, அவர் உடனே என்ன சொல்ற, அவர் தாமர் சொல்ற, உனக்கு தங்கச்சி முறைப்பா, இப்படி நடந்தது இஸ்ரவேல் இந்த மாதிரி மதிக்கேடு எங்க நடக்காது. ஆனா கூட நம்ம ராஜாட்ட சொல்லுவோம், கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. ஏன் தவறு நடந்து போச்சு, அதனால திருமணம் பண்ணிக்கிடலாம். அவன் சொல்றான், எழுந்து ஓடிப்போ அப்படின்னு சொல்லி அவன் விரட்டுறான். அப்பதான் அம்னோனை கொல்லுவதற்கான திட்டம் பின்பு உருவாகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு அம்னோன்கள் ஒரு பெண்ணை அடையணும்னு நினைக்கிறாங்க. அடைஞ்சதுக்கு பிறகு அவ்வளவுதான், வெறுக்கிற வெறுப்பு அதிகமா இருக்கிறது. விரும்பின விருப்பத்தை பார்க்கலும் வெறுக்கிற வெறுப்பு அதிகம். இதுதான் உலகம். புரியாம பல நேரங்கள்ல ஆசை வார்த்தைகள் கேட்டு மயங்கி போறவங்க இருக்கிறாங்க. மயங்க கூடாது எந்த சூழ்நிலையிலும். தம்பியோ தங்கச்சியோ யாரா இருந்தாலும் சரி, மயங்காதீங்க. என்ன சொன்னாலும், என்ன இனிய வார்த்தைகள் பேசினாலும் நோ நோ நோ. எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. A to B இல்லை வாங்கின மைசூர்பா போல பேசினாலும் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய எவ்வளோ நெய் ஒழுகிற மாதிரி பேசினாலும் இடம் கொடுக்காதீங்க. விலகி நில்லுங்க, சற்று தள்ளி நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ராஜரீக வாழ்க்கை இருக்கிறது. யோசேப்பு ரதத்தில் ஏறி அவர் வந்தார் பாருங்க. எப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கை! ரதத்திலே அவர் பவனி வருகிறார். தேசம் முழுவதும் கம்பீரிக்குது. அப்படிப்பட்ட வாழ்க்கைய ஒரே ஒரு பெண்ணோடு கூட வாழுகிற ஒரு சிறு அற்ப கால சந்தோஷத்துக்காக இழக்கவா? நோ. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு என்று ஒரு பவனி வருகிற நாள் இருக்கிறது. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக விசேஷ விதமாக நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க எந்த காரியத்துல உங்களை விசேஷமா காத்துக்கொள்ளணும்னா, பிசாசுகள், போராட்டங்கள் இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நீங்க உங்களுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கிறதற்கு வேறு யார் வந்து ஆசீர்வதிக்கத்தக்கதா உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம் மற்ற எல்லைக்கு கடந்து போக விட்டுறக்கூடாது. நீங்க அதில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். உங்களோட போராடுறவங்க என்னத்துக்காக போராடுறாங்கன்னா, உங்க வாயின் வார்த்தையில தப்பானது வரணும், வந்தவொடனே பிடிக்கணும்னு தான். அந்நிய பிசாசுகள் எல்லாம் எதுக்காக போராடுகிறது? அவைகள் தான் அந்நிய ஜீவன்கள். பிசாசுகள் மனுக்குலம் அல்ல, அந்நிய ஜீவன்கள் இல்லையா? அந்த பிசாசுகள் எதுக்காக போராடுதுன்னா, மனம் பதறி பேசினான் அப்படின்னு மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்க. அந்த மன பாசத்தை கொண்டு வரணும். வரும்போது உங்களை சாபம் கொடுக்க வைக்கணும். எங்க சாபம் கொடுக்க வைக்கணும்னா, தேவன் அனாயின் பண்ணவர் யாரோ அவங்கள அபிஷேகம் பண்ணவங்களை தூஷிக்க அல்லது சபிக்க வச்சா இவங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம் சிதறடிக்கப்பட்டு போகும்னு சொல்லி சாத்தான் நல்லா தெரியும். அதனால தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை கேவலமா பேசுறதுக்கு உங்களை தூண்டும்படியான சூழ்நிலையை கொண்டு வந்து வைப்பான். வேதாமத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. இதோ 2 சாமுவேல் 21:3 அவங்க என்ன நடந்தது என்று பார்க்கலாம். வேதத்தை வாசிக்கலாம். ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன என்று கேட்டான். இப்ப கவனிங்க, கர்த்தருடைய சுதந்திரத்தை இந்த கிபியோனியர் வந்து ஏன் ஆசீர்வதிக்கணும்? ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. என்ன? வேதவசனம் சொல்லுகிறது, சவுல் அவருடைய 1ஆம் வசனத்துல படிச்சு பாருங்க. தாவீது நாட்கள் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் இருந்துச்சு.
எப்பயோ நடந்தது, எப்பயோ பதில் வருது. காலங்கள் கடந்து ஊருக்குள்ள நடமாடிக்கிட்டு இருக்கு பஞ்சம். ஏன்னு கண்டுபிடிச்சா, சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவர் வீட்டாருக்காக தான் கிபியோனியரை கொன்று போட்டார். அந்த செய்கை நிமித்தமாக ஆசீர்வாதம் தாண்டி போயிருக்கு, ஆசீர்வாதம் தங்க மாட்டேங்குது, பஞ்சம் இருக்குது. அப்போ உடனே கிபியோனியரை தாவீது கூப்பிடுறாரு. என்னங்க நீங்க தான் அடிபட்டீங்க, தாவீது சவுல் கைகளால் நீங்க தான் வேதனைப்பட்டுட்டீங்க, உங்களில் சிலர் அழிந்து போனீங்க. சரி, இப்போ சொல்லுங்க, இஸ்ரவேலரை நீங்க மனசார ஆசீர்வதிக்கணும். நான் பிராயச்சித்தம் என்ன செலுத்தட்டும், நான் என்ன கொடுத்தா நீங்க மனசார ஆசீர்விப்பீங்க இஸ்ரவேலை? இஸ்ரவேல் மேல் ஆசீர்வாதம் தங்காமல் இருக்கிறது, இஸ்ரவேல் மேல் மழை பெய்யாமல் இருக்கிறது, பஞ்சம் இருக்கிறது. இஸ்ரவேலின் ஜனத்தின் மேல இப்படி ஒரு பஞ்சம் இருக்கு, இறங்குங்க, இது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு, இறங்குங்க அப்படின்னு சொன்னா அவங்க உடனே இன்னென்ன ஸ்டெப் எடுங்கன்னு சொல்றாங்க. அதன் பின்பு இஸ்ரவேல் மேல் ஒரு ஆசீர்வாதம் வந்து இறங்குவதற்கு அவங்களுடைய உள்ளம் இடம் கொடுக்குது. அப்ப இன்னொரு மனுஷர் உங்க குடும்பத்து மேல ஆசீர்வாதம் இறங்குறதுக்கு இறங்கணுமா இறங்கக்கூடாதுன்னா தீர்மானிக்கிற டெசிஷன் மேக்கிங் நபரா வச்சிடாதீங்க. யார் அப்படி மாறுவாங்க தெரியுமா? நீங்க எந்த கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைய நீங்க சபிக்கிறீங்களோ அந்த நபர் வந்து உங்க வீட்டை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் பிழைக்காது, அப்படி போயிடும், அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு போயிடுவீங்க. அதனால ஒரு காரியத்தை செய்யுங்க, பரிசுத்த ஆவியினால் நிரம்பின எந்த பிள்ளையார் எந்த மனுஷனோ மனுஷியானாலும் அவங்கள நீங்க கண்ணியமா நடத்துங்க, சபிக்கிற வேலையை விட்டுருங்க. யார் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பார்கள் பெறாதிருப்பார்கள் யாரு தெரியுங்க? பஸ்ல போறீங்க, பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் யார் யார் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லை. அப்ப யார் உங்களுக்கு தெரியாது, யார் பரிசுத்த ஆவியினர் பெற்றவர்கள் வரங்களை பெற்றவர்கள் உங்களுக்கு தெரியுமா? அவங்க கண்ணு திறந்திருக்கா? இல்லை. அப்ப யாரு இன்னதென்று அறியாதனால யாரையும் சபிக்காம உங்களுடைய நாவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்க. அப்பொழுது உங்க சுதந்திரமும் உங்க ஆசீர்வாதம் தாண்டி போய் நின்றுக்கிட்டு என்னை கூப்பிடு பார்ப்போம் வர்றேன், கூப்பிடு பார்ப்போம் வர்றேன்னு அது சத்தம் போட்டு உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நேரம் கிபியோனியர் கையில் போய் மாட்டிக்கிடுச்சு. இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கணும்னா கிபியோனியர் வந்து ஆசீர்வாதம் சொன்னாதான் வரும். ஏன் இஸ்ரவேலர் கிபியோனியரை தப்பா அவர்களுடைய தவறான விதத்தில் ரத்தம் சிந்துதலை சவுல் மற்றும் அவருடைய ரத்த பிரியரான வீட்டார் பண்ணி இருந்ததுனால அழகா அங்க போய் ஆசீர்வதிக்கிற ஒரு பாக்கியம் வந்து போய் நின்று விடுச்சு. புரிந்து கொண்டீர்களா? உங்க ஆசீர்வதிக்கத்தக்கவர்கள் சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். அற்பமா இருக்கிறவங்கள பெரியவன் ஆக்கிறாதீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேண்டாத விதமா சாபத்தை கொடுத்து வார்த்தையை பேசிட்டா அந்த நேரத்தில் ஆவியானவர் துக்கப்படுவார். ஆனால் உங்க மேல இருக்க தங்கி இருக்கிற ஆசீர்வாதம் ஸ்கேட்டர் ஆகும், சிதறடிக்கப்படும். அப்ப அந்த நபர் வந்து ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு வரும்போது, பிரதர் ஜோம் பண்ணுங்க, ஒரு சிறு ஜோம் பண்ணுங்க, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க நீங்கள் கேட்க வேண்டியது வரும். அப்போ அவங்க ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவரே உங்கள் வீட்டில் பிள்ளை செல்லம் இல்லாமலே ரொம்ப நாள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, தாரும், உடனே கிடைக்கும். ஏன் கிடைக்குது? எப்படி கிடைக்குது? அப்போ நீங்கள் இவங்களை தூஷிச்சிருக்கீங்க, வேதனைப்படுத்திருக்கீங்க, அது நிமித்தமாக உங்களுக்கு அந்த நன்மை தாண்டி போயிருக்கு. அப்போ உங்களுக்குரிய சுதந்திரமான ஆசீர்வாதங்கள் எதுவும் ஸ்கேட்டர் ஆகி வேறு எல்லைக்கு போகாதபடி உங்க எல்லைக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க, கட்டி காப்பாத்தி கொள்ளுங்க. இது ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை எப்படி பிசாசு கொண்டு வருவான்? உங்க வாய் பதறி பேசத்தக்கதா 2 பேரை தூண்டி விடுவான். அவங்க பேசுவாங்க, ஏதாயிலும் சண்டைக்கு எடுப்பாங்க. அந்த நேரம் இவங்க சாபம் கொடுக்கறதுக்கு போவாங்க. நோ 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 அங்கே ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். சாபம் கொடுத்து நீங்க சாபம் கொடுத்த இப்ப நீங்க திரும்ப எடுக்காதீங்க. நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க அந்த சாபத்தை சில நேரம் சுமக்க வேண்டியதா இருக்கும். இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் வாருங்கள். ஆண்டவரே, நான் தெரியாம சொல்லிட்டேன், இந்த சாபத்தை நீர் அபத்தமாக்கும், நீக்கி போடும்னு சொன்னீங்கன்னா அவருக்கு 1 2 3 4 அவ்வளோதான், கால் அந்த சாபம் இல்லாமல் போய்விடும். நீங்க அதை வாபஸ் வருகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து அந்த சாபம் ஃபுல் ஃபோர்ஸோட வந்து நின்று தங்கி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப கர்த்தர் கைகளில் ஒப்பு கொடுங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே, என்னுடைய சுதந்திரத்தின் மேல் உள்ள ஆசீர்வாதம் ஒரு நாளும் தப்பி போகாதபடி, மற்றவர்கள் எல்லைக்கு தாண்டி போகாதபடி கிருபையாய் காத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்ப நீங்க மனம் பதறி பேசுகிற, சபிக்கிற, மற்றவர்களை இழிவாய் பேசுகிற, அவமானப்படுத்துகிற வார்த்தைகள் உங்களுக்கு தூரமா இருக்கணும். பாருங்க, வேதனைப்படுத்தி ரத்தம் சிந்தி அள வச்சா இந்த மாதிரி ஒரு வேதனை
ஆசீர்வாதிக்கிற ஒரு ஒரு பங்கு அவங்க கைகளில் போய் கிடைச்சோம். ஆசாரியன் தான் ஆசீர்வாதம் கூறுவார். இப்போ யாரு? சாதாரண கிபியோனியர் வந்து ஆசீர்வாதம் கூறத்தக்கதா மாறிட்டாங்க. கடைசியாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு வெறும் கிட்டத்து வீட்டுக்காரங்க, நம்ம கூட சண்டை போட்ட சொந்தக்காரங்க அப்படின்னு இல்லை. இங்கே ஒரு பெரிய டீமே நிற்குது. எவ்வளோ பெரிய டீம் நிற்குது? வானமண்டலங்களில் உள்ள, வானமண்டலங்கள் பல மண்டலங்கள் இருக்கு, அதில் உள்ள பொல்லாத ஆவிகள் அப்படியே சேனை கூட்டம் இருக்கு. அதோடு கூட அந்தகார லோக அதிபதிகள் இருக்கு. அதோடு கூட அதிகாரங்கள், துரைத்தனங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது இவைகள்லாம் இருக்குது. இப்போ இத்தனையும் இருக்கும்போது நம்மளை அதுக்கு முன்னாடி விட்டுட்டு ஆண்டவர் நின்னார்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மால் அதை ஜெயிக்க முடியும்னு அர்த்தம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு சிறு குழந்தை படுத்திருக்கு, எறும்பு ஒன்று கிட்ட வருதுன்னா விட மாட்டாங்க. அதே அந்த சின்ன பிள்ளை 10 வயது ஆயிடுச்சு, வளர்ந்துட்டான், துள்ளி குதிக்கிறான். அவங்ககிட்ட எறும்பு வரும்போது அவங்க அப்பா என்ன செய்வார்? ஓடி போய் அதை எறும்பு தூக்கி வேற எங்கேயாவது தூக்கி விடுவாரா? இல்லை, அவர் சொல்லுவார், அவனுக்கு அது சின்ன ஒன்று, ஒரு ஒரு சிறு கடி எறும்பு, ஒன்றும் செய்யாது என் பிள்ளைய. அது மாதிரி தான் எத்தனை பிசாசின் கூட்டங்கள் இருந்தாலும் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, ராஜாதி ராஜாவும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் தேவாதி தேவனுமானவர் உன்னை இப்படி விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னா நீ புரிஞ்சுக்க, உன்னை அதை சேதப்படுத்த முடியாது. எத்தனை அதிகாரங்கள் துரைத்தனங்கள் இருந்தாலும் ஓன்ட்ட ஒன்று இருக்கு, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த நாமத்தை குறித்து வேதம் சொல்லுது. வானோர், வானோர்னா யாரு? வானத்தில் இருக்கிற கர்த்தாக்கள், தேவர்கள் எனப்படுகிறவர்களா இருந்தாலும் சரி, வானோர், பூதலத்தோர் மனுஷர், பூமியின் கீழானோர், மரித்த ஆவிகள் மற்றும் அதோடு கூட பிசாசுகள், எதுவாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆனாலும் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதனாலதான் விட்டுட்டு இருக்காரு. இல்ல, ஒரு இளவரசனை ராஜா ட்ரெயின் பண்றதுக்கு சின்ன பையனோடு சண்டை போட விட மாட்டாரு. அவனை போல பலசாலி ஒருத்தனை கூப்பிட்டு விட்டு இவன் கூட சண்டை போடுப்பா, ஜெயிக்கணும்பா, நாளைக்கு நீ அரியணையில உட்கார வேண்டியவன், நான் போயிடலாமா இருக்கும், நீ உட்காருப்பான்னு சொல்லி அந்த ராஜா சொல்லுவார்ல இளவரசன் இடத்துல. அதுபோல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோ என்னென்றைக்கும் நித்தியமானவர், உங்களை ட்ரெயின் தான் பண்றாரு, பயப்படாதீங்க. இத்தனை ஸ்கிரீன் பண்றதுக்கு இத்தனை நின்றுட்டு இருந்தாலும் உன் கையில ஒரு ஆயுதம் இருக்கு, கர்த்தரின் நாமம், பலத்த துருகம். அதை வச்சு நீ ஜெயிச்சிடலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். இந்த போராட்டம் உண்டு உண்டு. அப்படின்னா ஒன்று, நீங்க போய் அடைய போற இடம் ரொம்ப விலை மதிப்பற்ற ஒன்று, ஏதோ ஒரு பெரிய பொக்கிஷத்தை அடைய போறீங்க. 2, இல்லைன்னா நீங்களே விலையேற பெற்றவர்களா இருக்கிறீங்க. இந்த 2ல் 1 தான் காரணம் இவ்வளவு பிசாசுகள் உங்களை எதிர்க்கிறதுக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சமூகத்துல நீங்க விலையேற பெற்றவர்கள் என்பதையும், நீங்க அடைய போகிற ஆசீர்வாதம் லேசானது அல்ல, சாதாரணமானது அல்ல. இந்த மனுஷ ராஜ்யத்திலேயே பெரிய கட்டடங்கள் எல்லாம் பார்க்கிறோம். பூஜ் கலிபா என்ற பெரிய கட்டடம் இருக்கு. எத்தனையோ பெரிய பெரிய கட்டடங்கள், கண்ணாடியினால் ஆன கட்டடங்கள் இருக்கு, கண்ணாடியில் ஆன சுவர்கள் உள்ள கட்டடங்கள், இப்படிப்பட்டதெல்லாம் கட்டுறாங்க. எங்கெங்கேயோ என்னென்னமோ எல்லாம் பண்றாங்க இந்த உலகத்துல. இது மனுஷ ராஜ்யம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை நாம் காண இருக்கிறோம். அது வித்தியாசம், நம்முடைய மைண்டுக்கு அப்பாற்பட்டது, நம் நினைவில் தோன்றல, நம்முடைய கனவுல கூட நம்ம பார்க்கல. அப்படிப்பட்ட மகிமை உள்ள ராஜ்யம் காத்திருக்கு. அந்த இடத்துக்கு நீ போய் சேரக்கூடாதுன்னு நிக்குதுன்னா இவைகள் எல்லாம் நீ வெளியேற பெற்றவன் என்றும் உன்னை ட்ராக் மாத்தணும்னு சொல்லி தான் நின்று போராடுது. அல்லாவிட்டா உனக்கு கிடைக்க வேண்டிய ஜெயத்தை விடாம இருக்கணும்னு சொல்லி போராடுது. இன்னும் இந்த நாளில் நீங்க எடுத்துக்கிடுங்க, கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எனக்கு விரோதமாய் போராடுகிற அதிகாரங்களை, துரைத்தனங்களை அகன்று போ. அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எல்லாம் கட்ட முடியாது உங்களால, புரியுதா?
அதெல்லாம் விரட்டணும். அப்பாலே போ, என் காரியத்தில் கை வையாத, கட்டளை போடணும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை போடுறேன், விலகி போ. அதிகாரங்கள், துரைத்தனங்கள். ஒரு தேசம்னா அந்த தேசத்தின் மேல சில துரைத்தனங்கள், அதிகாரங்கள்லாம் கர்த்தர் நியமிச்சு வச்சிருப்பார். அவைகளே தங்களுக்கு சாய்ஸ் உள்ள ஒரு நபர்களை எடுத்துக்கிட்டு நீங்க அவர்களுக்கு விரோதமா போறீங்கன்னு சொல்லி நினைச்சு கூட உங்களை கீழே தள்ள பார்க்கும். நோ, அந்த நேரத்தில் நீங்க நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னீங்கன்னா, அடாடா இவன் எப்போ பாரு கர்த்தர் கர்த்தர்ன்னு சொல்லான்ட்டு அது முனைங்கிட்டே கடந்து போய்விடும். உங்கள் காரியம் ஜெயமாய் இருக்கும். தானியேலின் காரியம் போல ஜெயமாய் இருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இந்த நாள்ல எழுந்து நம்ம நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு காரியம், உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற அந்தகார வல்லமைகள் என்ன, இருளின் ஆதிக்கங்கள் என்ன, சுகவீனத்தை அடுத்தடுத்து கொண்டு வந்து போடுற ஆவிகள் என்ன, பலவீனத்தை அடுத்தடுத்து கொண்டு வர்ற போராட்டங்கள் என்ன, அடிக்கடியாய் வீணான செலவுகள் வீட்டுக்கு வருகிறது, விபத்து, ஆபத்து, நாசம், மோசம், பண விரயமாகுது, ஏதோ ஒரு இடத்துல தப்பா போய் கட்டிட்டு வந்துட்டாங்க பணத்தை, எல்லாம் ஒன்றும் வேண்டாம். வேதம் சொல்லுது, நீ கர்த்தருக்கு உண்மையா நீ நடப்பாயானா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா ஆண்டவர் உனக்கு குருட்டாட்டத்தை அனுமதித்திருப்பார். குருட்டாட்டம்னா என்னது? நல்லா நீ சம்பாதிப்ப, பைசா வச்சிருப்ப, இதே ஒரு சின்ன சீட்டு போடுங்க, 10 மாசத்துல ரொம்ப வந்துடும், நீங்க சீட்டு கட்டுவீங்க, ஒரே மாசத்துல ஓடி போயிடுவோம். அந்த மாதிரி கண்மயக்கமெல்லாம் வேண்டாத விதமாக தப்பான இடத்துல ஸ்டெப் எடுத்து தப்பான பணம் ஈட்டணும்னு போய் ஷேர் மார்க்கெட்டில் போய் போட வச்சு உங்கள்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் வெளியே எடுத்துகிட்டு போகிற வேலைகள்லாம் நடக்கும். கர்த்தரை பகைக்கக்கூடாது ஒன்று. அதே நேரத்தில் எந்த அந்தகார வல்லமையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நாமத்துக்கு முன்னாடி முழங்கால் போட்டு தான் ஆகணும். எந்த அதிகாரம் உங்களை எதுக்குதோ அது முழங்கால் போட்டு விலகி போய்த்தான் ஆகணும். கர்த்தருடைய நாமத்துக்குரிய கனம் அது. உடனே சிலதெல்லாம் நடக்காது. பிசாசுகளின் கூடுதல் வல்லமை உள்ளவைகள், பேய்கள் என்கிற கேட்டகரிலாம் இருக்குது. அதைத்தான் ஆண்டவர் மறைமுகமாக இந்த வகை பிசாசுன்னு சொல்கிறார். அந்த வகை பிசாசுகள் எல்லாம் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் ஜெயிக்கணும். முதல்ல ஜெபத்தினால ஜெயிக்கணும். ஆண்டவரே, இந்த பிசாசின் மேலே, இந்த பொல்லாத பிசாசின் மேலே ஜெயத்தை எடுக்கிறேன், எனக்கு ஜெயம் அருளும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணணும். ஒரு நேரம் வந்தோடனே கர்த்தருடைய நாமத்தினால இந்த பொல்லாத பிசாசே, நீ இப்பொழுது முழங்கால் போடு, எனக்கு முன்ன முழங்கால் போடு, அகன்றோடு, அப்பாலே போன்னு சொன்னா அகன்றோடி போகும். உங்களுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதோ சகல பிசாசுகளின் கிரியைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பயன்படுத்தலாமா? இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற இந்த போராட்டம் எல்லாம் முடிஞ்சு போகும். நீங்க ஜெயமா வாழ்வீங்க. ஆனா இந்த கர்த்தரின் நாமத்தை பயன்படுத்துதல விடாதீங்க, என்னைக்கும் விடாதீங்க. வாழ்க்கையில காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுடைய சுதந்திரத்தை எல்லாம் காத்து கொள்ளும்படி கர்த்தர் நாமத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய சுதந்திரத்தை எல்லாம் காப்பாற்றும். உங்க பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், பிள்ளைகளை காப்பாற்றுங்க, என்னுடைய நன்மைகளை காப்பாற்றுங்க, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுங்க, என்னுடைய சுகபலன் சௌக்கியத்தை காப்பாற்றுங்க. நித்திய சுதந்திரம் எனக்கு வச்சிருக்கிறீர், அதுல என் குடும்பத்தினர் ஒன்றையும் இழந்து போக கூடாது. ஆண்டவரே, காத்தருளும் காத்தருளும் காத்தருளும். வாய் திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்களா? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், துருகம் துருகம் துருகம், பலத்த துருகம். நீதிமானர்கள் ஓடி சுகமாய் இருப்பான். எவ்வளவு போராட்டம் இருக்கோ அவ்வளவும் காலின் கீழ் இப்பொழுது கர்த்தர் தள்ளி போடுவார். இப்பொழுது தள்ளி போடுவார். தேவ வல்லமை இறங்குகிறது. இப்பொழுதே தேவ வல்லமை இறங்குகிறது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை கடிந்து கொள்ளுங்க. இப்பொழுது உங்கள் குடும்பத்துக்கு விரோதமான, உங்கள் சுதந்திரத்துக்கு விரோதமான, நன்மைகளுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு விரோதமான அந்தகார வல்லமைகளை கர்த்தரின் நாமத்தினாலே ஜெயிப்பீர்களாக. கர்த்தரின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த பிசாசின் வல்லமைகளை துரத்துங்க, அந்தகார வல்லமைகளை துரத்துங்க. அதிகாரங்கள் துரைத்தனங்கள் ஆனால் கட்டளை கொடுங்க. கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், என் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எந்த அதிகாரமும், எந்த ஒரு துரைத்தனமும் விலகி போவதாக. விலகி போக சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு விரோதமான எந்த அதிகாரமும், எந்த துரைத்தனமும் விலகி போவதாக என்று கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் கட்டளை இடுகிறேன்.
என் குடும்பத்துக்கு விரோதமான அந்தகார வல்லமைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே துரத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகளை வெட்கப்படுத்துகிறேன். ஓடி போவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயமெடுக்கிறேன். என் குடும்பத்துக்கு விரோதமான சுகவீனத்தின் ஆவிகளை, பலவீனத்தின் ஆவிகளை கர்த்தருடைய நாமத்தினாலே துரத்துகிறேன். அப்பாலே போ, அப்பாலே போ. வீணான செலவுகளை கொண்டு வருகிற போராட்டத்தின் வல்லமைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே துரத்துகிறேன். அப்பாலே போ. எனக்கும் உனக்கும் என்ன? அப்பாலே போ, அகன்று ஓடி போ என்று கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன். ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்தகார வல்லமைகள் டேமேஜ் ஆகணும். இன்னும் அது அடிபடட்டும். இப்பொழுது அடிபடட்டும். ஆமா, இன்னும் டேமேஜ் ஆக வேண்டி இருக்குது. அவைகள் விலக வேண்டி இருக்கு. உங்க எல்லைகளுக்கு விரோதமாய் நிற்கிற அவைகளை விடுவீர்களானால் சேதம் வரும். விரட்டுங்க இப்பொழுது. எனக்கு, என் குடும்பத்துக்கு விரோதமான அந்தகார வல்லமைகளை துரத்துகிறேன் கர்த்தருடைய நாமத்தினாலே. எனக்கு, என் குடும்பத்துக்கு விரோதமாய் இருக்கிற அந்தகார வல்லமைகளை துரத்துகிறேன் கர்த்தருடைய நாமத்தினால. விலகி ஓடுவதாக கர்த்தருடைய நாமத்தினால துரத்துகிறேன். கையை எடு, கையை எடு. என் எல்லைகளை விட்டு கையை எடு என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார்.